சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான் பெருமையுடன் வழங்கும் நம் ஏபிஎன் சுவாமியின் துலா காவேரி மாகாத்மியம். உங்கள் ஏபிஎன் சுவாமி wordpress.comல மகாவித்வான் சாரசாரஜ்ஞர் ஸ்ரீ ஊவே சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமி எழுதின துலா காவேரி மாகாத்மியத்தோட தமிழ் பதிப்பு இருக்கு. இப்பவே அதில் லாகின் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. नदी भूत्वाद्यगच्छेयं लोकपावन हेतुनाम् इति मे निश्चिता बुद्धिः अनुगृह्णीष्व मामिह इति मे निश्चिता बुद्धिः अनुगृह्णीष्व मामिह इति मे निश्चिता बुद्धिः என்னுடைய புத்தி அப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நான் நதியா இருந்து இந்த லோகத்தை சுபிக்ஷமாக்கணும். உடனே பெருமாள் அதுவே நடக்கட்டும், அதுதான் என்னுடைய மனோரத்தம், என்னுடைய சங்கல்பம். நான் என்னுடைய சங்கல்பத்தினால சிருஷ்டித்த உன்னைத்தான் பிரம்மதேவர் கவேலனுக்கு கொடுத்தார். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருவர் ஒரு மகாத்மா ஒருவர் கும்பஜன்மார் பேரு. அவர் பிறந்தரை எப்படி தெரியும் இல்லையோ, குட முனிவர். அவர் குடத்துக்குள்ளதான் பிறந்தவர். குடத்துக்குள்ள பிறந்தார். டெஸ்ட் டியூப் பேபின்றாலும் இல்லையா, இப்பெல்லாம் டியூபுக்குள்ளதான் குழந்தை பிறக்கிறதுன்றாலும் இல்லையோ, அப்படி பிறந்தவர் முதல்ல அகஸ்தியர் தான். அதனாலதான் சைஸ் இவ்வளவுதான் இருப்பார். இந்த பொண்ணு காவேரி நல்ல ஹைட் 5.2, அவர் 2.5. தேஜோ வீரியம் தபோவீரியம் தான் அவளுக்கு முக்கியமே தவிர்த்து வேறு எதுவுமே அவசியம். அதனால அந்த காலத்துல பெண்கள்லாம் பார்த்தா, கம்பராமாயணத்துல ராமனை பார்த்த உடனே சீத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சாலாம். ராமன் இடத்துல அப்படி என்ன சீத்தைக்கு அட்ராக்ஷன், ராமனுடைய கட்டுக்குடுமிதான் சீத்தைக்கு பிடிச்சிருந்துதான். இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் சந்திரவதனமும் தாழ்ந்த கைகளும் முதல்ல ராமனுடைய கட்டு குடுமியை பார்த்த சீத்தை எந்த பெருசா அவரது பெருசான்னு பார்த்தாளா. அப்படி ஆசைப்பட்ட காலங்கள்லாம் லோகத்துல உண்டு. இந்த காலத்துல எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டு ஆத்துல உட்கார்ந்து எல்லாம் பண்ணிட்டு 75 வயசு 80 வயசு ஆயிடுத்து. இனிமேலாவது கொஞ்சம் குடுமி வச்சுக்கோங்க சுவாமின்னா, எங்க மாமி டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு பயமுறுத்துறான்றார் ஒருத்தர். ஆயிடுத்து இவருக்கு சதாபிஷேகம் நடக்க போறது. அப்பயாவது கொஞ்சம் சொரூபத்தோடு இருக்கலாமேன்னு ஆசைப்பட்டா மனசு இசைய மாட்டேன்றது, புத்தி அதுல அந்த தர்மச்சிந்தனையில போகவே மாட்டேன்றது. சுவாமி சர்வேஸ்வரா, நான் நதியாக இருந்து லோகபாவனியாக பிரவகிக்கணும்னு ஆசைப்படுறேன். பெருமாள், அம்மா காவேரி, உன்னிடத்துல சர்வ நதிகளும் வந்து சங்கமிப்பான். என்றோ ஒரு நாள் என்னுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற கங்கையை காட்டிலும் உனக்கு என்னைக்குமே என்னுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்க போறது. அந்த பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய். அது மட்டும் இல்லை, அங்க காவேரி உற்பத்தி ஸ்தானத்தில் உன்னுடைய சிரோபாகத்தில் நான் என்றுமே இருப்பேன். அந்த அவதாரத்திற்கு என்ன பேர்? தத்தாத்ரேய அவதாரம்னு பேர். நாம இப்ப சித்திரங்கள்ல பார்க்கக்கூடிய தத்தாத்ரேய அவதாரம் இங்க வர்ணிக்கப்படல. சுவாமி தேசிகன் இந்த தத்தாத்ரேயரை கொண்டாடுற. அந்த தத்தாத்ரேயருடைய அடுத்த அவதாரம் தான் பகவத் ராமானுஜர் அப்படின்னு சுவாமி தேசிகன் தெளிவா காண்பிக்கிறார். காணாத சாக்கிய பாஷண்டைஹி த்ரயீ தர்மோ விலோபிதா திரிதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதா த்ரயி என்று காணாத சாக்கிய பாஷண்டர்களினாலே வேத மார்க்கத்திற்கு வைதிக தர்மத்திற்கு குறைவு ஏற்பட்ட பொழுது திரிதண்டத்துடன் சிகையுடன் யஜ்ஞோபவீரத்துடன் பைந்துவர் ஆடையுடன் ஒரு வைஷ்ணவ சந்நியாசியாக தத்தாத்ரேயருடைய அவதாரம். தத்த ஆத்ரேயா, சம்பிரதாயத்திற்காக தாய் தந்தையரால் தத்து கொடுக்கப்பட்ட பிள்ளை. எந்த அப்பா அம்மா இப்ப பசங்களுக்கு சம்பிரதாயத்தை சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறா? பாட்டு, டான்ஸு, நீச்சல், குதிரை, யானை, அப்புறம் கத்தி, துப்பாக்கி எல்லாம் சொல்லித்தரோம். ஆனா குழந்தைகளுக்கு சம்பிரதாயம். சில பேர் என்ன நினைச்சுக்கிறா தெரியுமா? என்ன இந்த பையன் வேதம் படிக்கிறான், ஏன் அவன் ஸ்கூல் படிக்கலையா? ஏன் வேதம் படிப்பு இல்லையா? சாஸ்திரம் படிப்பு இல்லையா? சாஸ்திரத்தை படிச்சா அவ்வளவு தப்பா? ஏன் இவன் ஸ்கூல் படிக்காம இப்படி சாஸ்திரம் படிக்கிறான்னு கேட்கிறாளே, அட முட்டாளே, ஏன் இவன் சாஸ்திரம் படிக்காம ஸ்கூல் படிக்கிறான்னு கேலி பண்ண வேண்டியவன் நாங்க. யார் யாரை பார்த்து கேலி பண்ணணும்னு விவஸ்தை இல்லாமல் போயிடுத்தே. நீ படிக்க வேண்டிய படிப்பை விட்டுட்டு எதையோ தேவையில்லாத விஷயத்தை படிச்சுட்டு கேட்டா உனக்கு ஏதாவது 10 நிமிஷம் பிரயோஜனம் உண்டான்னு கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியுமா? நான் எதை படிக்கிறோமோ அது தீர்மானிக்கப்பட்டிருக்கு, அதனால நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு வழிகாட்டுறது.
அது என்ன மட்டுமில்லை, என்னை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சமஸ்த சன்மங்களானி சந்து என்று என்னை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் சௌபாக்கியத்தோடு வச்சுருக்கு. இன்னைக்கா வச்சுருக்கு. எத்தனை பரம்பரையா எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி இத்தனை வருஷமா நான் இவ்வளவு சௌக்கியமா இருக்கிறது காரணம் என்ன? சைக்கிள மேட்டுல ஏறிட்டு அதுக்கப்புறம் பள்ளத்துல வரைச்சே பெடலிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃப்ரிக்ஷன்ல சுத்தினே இருக்கும். ஆனா அது எவ்வளவு நேரம் சுத்தும்? சுத்த 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 கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு இருக்குமோ இல்லையோ? இப்ப ஸ்லோ இருக்கு. மறுபடியும் மனசு வந்து பெடல் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதே ஸ்பீட மெயின்டைன் பண்ணலாம். இல்ல அப்படியே பொத்துன்னு முட்டி பேர்ந்து கீழே தான் விழ போறோம். அதுதான் இங்க நடக்கிறது. அதுதான் நடக்கிறது. அன்னைக்கு யாரோ நம்ம பூர்வர்கள் பண்ணி விட்ட சைக்கிளிங் இன்னைக்கு சுத்தின்னு இருக்கு. அது எனர்ஜி குறைஞ்சிட்டே வருது. அது குறையாமல் அடுத்தடுத்த சந்ததிகள் மறுபடியும் அதுக்கு ஒரு பெடலிங் பண்ணி விட்டுந்தா கரெக்டா போச்சு. எப்ப எல்லாம் போச்சோ அதை காலத்துக்கு மேல வச்சுட்டோமோ பெடலிங் இல்ல, சுத்தல, கீழே விழ போறோம். அது புரியலையே. சில பேர் சொல்ல அது என்ன தெரியுமா, அந்த பெரிய படிப்பை விட்டுட்டு இது பாட்டுக்கு சாஸ்திரம் படிக்க வந்துடுத்து, என்னமோ தேச துரோகம் பண்ணிட்டா மாதிரி சொல்றா. அந்த படிப்பை விட்டுட்டு வந்துட்டானே, அந்த படிப்பை விட்டுட்டு வந்துட்டான், அதை என்னமோ பெருசா போக்கஸ் பண்றான். அதை பத்தி நாம பேச வேண்டிய அவசியம் என்னப்பா? இதுதான் ஒரிஜினல், இதுதான் முக்கியம். இப்ப இதுக்கு வந்துட்டானோ இல்லையோ, அப்ப இதை விட மேலானது எதுவும் இல்லைன்னு உணர்ந்த பிறகு மறுபடியும் கீழ்பட்டதை பத்தி பெருமையா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது பிரயோஜனம் இல்லை. அடியன் உத்தியோகத்தை விட்ட பொழுது, காலேஜில் லெக்சரரா இருந்து அதை விட்ட பொழுது எல்லாரும் என்ன பைத்தியம்னா உபன்யாசமா பண்ண போற நான் என்னமோ தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி பேசினேன். எல்லாரும் என்ன தப்பு? அஸ்மத் வித்யா ஆத்ம வித்யா, அதுதான் எங்களுடைய கல்வி. சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகைவை என்று இமயவர் எத்திய 8 நம் சமயாசிரியர் சதிர்க்கும் தனிநிலை தந்தனரே. சுவாமி தேசிகன் ஹோல்டிங் அனதர் கேப். நீ போட்டுக்கிறது என்னமோ பிஹெச்டி இஞ்சி பச்சடின்றியடாப்பா. சுமையான கல்விகள், தலையில ஒரு தொப்பி இன்க்ரீஸ் ஆறதை தவிர்த்து என்னடா பிரயோஜனம்? ஒண்ணு தெரியுமா, நீ படித்திருக்கக்கூடியதான கல்வி ஒரு கால விசேஷத்திற்கு அப்புறம் உனக்கு தேவையில்லை. அந்த உத்தியோகத்தை விட்டாச்சுன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சாஸ்திரம் வேதம்ன்றது கடைசி பரியந்தம் உனக்கு சுவாசம். அதுதான் உன்னுடைய மூச்சு. வேதம் படிச்சவன் வீட்டுல வெறும் உட்கார்ந்து ஒரு நாளாவது உண்டா? ஐடி கம்பெனியில ஆத்துக்கு போன அனுப்பிச்சுடுறான். விப்ரர்கள்னு அத்தியனம் பண்ண வேண்டிய பிராமணர்களுக்கு விப்ரர்கள்னு பேரு. இப்ப விப்ரோல ஒர்க் பண்ணாதான் விப்ரர்கள்ன்றா. எல்லாமே மாறி போயிடுத்து. அப்ப காணாத சாக்கிய பாஷண்டைஹி த்ரயீ தர்மோ விலோபிதா. அந்த காணாத சாக்கிய பாஷண்ட மதங்களினாலே வேற வைதிக மார்க்கத்திற்கு கெடுதல் வந்த பொழுது திரிதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதா அத்ரி தேவியும் அத்ரி முனிவரும் அனசூயா தேவியும் சேர்ந்து இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றலாம், வைஷ்ணவ தர்மத்தை காப்பாற்றம்னு தங்களுக்கு பிறந்த பிள்ளையை தத்தஹா கொடுத்துட்டா. அதனாலே அவருக்கு தத்த ஆத்ரேயான்னு பேரு. கையில விசேஷமா திருதண்டத்தோடு சிகையோடு யஜ்ஞோபவீரத்தோட காவிரி தாயாருடைய சிரோபாகத்தில் நான் ஒரு தாத்ரினா நெல்லிமரம், அந்த நெல்லிமரத்தில் வாசம் செய்கிறேன். உனக்கு சஹ்யாமலக தீர்த்தம், சஹ்யாமலகம் அந்த சஹ்ய பர்வதம், அந்த சஹ்ய பர்வதத்தினுடையதான கரையில் சஹ்ய பர்வதத்தில் ஒரு அழகான நெல்லிமரம், அந்த நெல்லிமரத்தின் அடியில் காவிரியினுடைய உற்பத்தி. சஹ்ய ஆமலகம், ஆமலகம்னா நெல்லி, அதில் தீர்த்தமாடுபவன் அடையும் புண்ணியத்தை சொல்லவே முடியாது என்பதாக அந்த பரமாத்மா பகவான் காவிரி தேவிக்கு அனுகிரகம் பண்ணினார். காவிரி சேவிச்சா கொண்டாடினா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அகஸ்தியர் வருவார். மாட்டே முடியாது சொல்லாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னா சரிதான்னா. அங்கிருந்து அகஸ்தியர் பிரம்மாவை குறித்து தவம் பண்ணார். பிரம்மா என்ன வரம் வேண்டும்னார், சுவாமி நான் பிரம்மச்சாரியாவே இருக்கேன், கிரகஸ்தாசிரம தர்மம்ன்றது முக்கியம் இல்லையா? பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்தாசிரம தர்மத்தை நான் பரிபாலனம் பண்ண வேண்டாமா? அதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மகாவிஷ்ணுனுடைய அனுகிரகத்தினால கவேரராஜனுடைய பிள்ளையான காவேரி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அகஸ்தியர் அந்த காவேரியை வந்து கேட்கிறார். காவேரி சொல்றா, ரொம்ப சந்தோஷம், உங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒன்னே ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்லை, எனக்கு கொஞ்சம் கல்யாணத்துல ஒரு ஆசை உண்டு. அன்னைக்கு நான் அழகழகா டிசைனா நிறைய ஆபரணங்கள் போட்டுக்கணும்னு ஆசை. அதனால ஆன்டிக் வேல்யூ இருக்கா மாதிரி திருவாபரணங்களை கொண்டு வந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கண்டிஷன் போட்டான். இது மகாபாரதத்தில் இருக்கிற கதை. அந்த நகையை சம்பாதிச்சு வரத்துக்காகத்தான் அகஸ்தியர் வாதாபி ஈல்வலன் கிட்ட போனார்.
அது மேலே புராணத்தில் வேற மாதிரி சொல்லப்படக்கூடிய விஷயம். கடைசியில் காவேரிக்கும் அகஸ்தியருக்கும் கல்யாணம் நடந்தது. அப்போ காவேரியின் இடத்துல அகஸ்தியர் சொல்றார், அம்மா உனக்கு 2 உருவம் உண்டு. ஒன்று லோபாமுத்ரான்றதான உருவம், மற்றொன்று காவேரின்றதான உருவம். அந்த காவேரி என்னும் உருவத்துடன் தீர்த்த ஸ்வரூபிணியாக நீ சர்வ தீர்த்தங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய கமண்டலத்துக்குள்ள வந்துருண்டார். அந்த கமண்டலத்துக்குள்ள அவன் வந்துட்டா. லோபாமுத்ரேன்றதான ரூபத்துல நீ எனக்கு மனைவியா இருன்றார். சரின்னு காவேரியை அழைச்சிண்டு அகஸ்தியர் இமயமலையிலிருந்து தென் திசையை நோக்கி பிரயாணப்படுகிறார். பார்வதி பரமேஸ்வருடைய கல்யாணத்தினால இமயமலையில 33 கோடி தேவர்களும் யக்ஷர்களும் கந்தர்வர்களும் கிண்ணர்களும் கிம்புருஷர்களும் சித்தர்களும் சாரணர்களும் ஒன்றாக சேர்ந்த காரணத்தினாலே அந்த திசையானது மிகுந்த அழுத்தத்திற்கு உண்டாயிற்றுன்னு சொன்னார். அதற்காக அகஸ்தியர் அங்கிருந்து புறப்பட்டு வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய சமயம் அப்ப விந்தியமலைக்கும் இமயமலைக்கும் மேருமலைக்கும் ஒரு போட்டி. மேருமலையை சூரியன் பிரதட்சணம் செய்கிறானே, நான் மேருமலையை போன்று மிகச் சிறந்தவன், மேருமலையை விடச் சிறந்தவன், என்னையும் அந்த சூரியன் பிரதட்சணம் செய்ய வேண்டும் என்று போட்டியினாலே விந்தியமலை வளர ஆரம்பித்தது. அகஸ்தியர் வந்தார், விந்தியமலையை பார்த்தார். அப்பா நீ வளர்ந்துட்டே இருந்தேன்னா நான் குள்ளம், என்னால் தாண்டி அந்த பக்கம் போக முடியாது, நான் போயிட்டு என்னுடைய காரியத்தை முடிச்சுன்னு வந்துடுறேன், அது வரையிலும் நீ வளராமலேயே இருனர். விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதே விஸ்வகாசாந்த சிந்தோ கும்பீசூனோ அசுர கபல கிராசின ஸ்வைரபாஷா. சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்தில் சாதிப்பார், விந்தியமலையினுடைய வளர்ச்சியை தடுத்தவர். அடுத்தது விஸ்வக்கு ஆசாந்த சிந்தோ, அசுரர்கள்லாம் தேவர்களிடத்தில் யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டு அவ்வப்பொழுது சமுத்திரத்திலிருந்து வெளியேறி வந்து தேவர்களை அடித்தார்கள். சமுத்திரத்துக்கு உள்ள போய் அசுரர்களோட யுத்தம் பண்றதுக்கு அவரால் முடியல, தேவர்களால. அகஸ்தியரிடத்துல வந்து பிரார்த்திச்சார். உடனே அகஸ்தியர் இதான காரியம் கையில தீர்த்தம் எடுத்தார். அச்சுதாய நமஹா அப்படின்னு ஆச்சமனம் பண்ணார். அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹாக்கு தீர்த்தம் இல்லை. அச்சுதாய நமஹான தீர்த்தம் பிராசனம் பண்ணினார். அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹாக்கு தீர்த்தம் இல்லை. ஆச்சாந்த சிந்தோஹோ, அந்த சிந்து சமுத்திரத்தை ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டார். உள்ள ஒழிஞ்சின்னு இருக்கிற அசுரா எல்லாம் மாற்றிண்டா, தேவர்கள் அசுரால அடிச்சா, துவம்சம் பண்ணா, ரொம்ப நேரம் யுத்தம் நடந்தது. கடைசியில தேவர்கள் ஜெயித்தா. ஓடி வந்தா அகஸ்தியர் இடத்துல, சுவாமி காரியம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் சமுத்திரத்தை விட்டுடுங்கோண்டார். சோ சாரின்ட்டார் அகஸ்தியர். மறுபடியும் சமுத்திரத்தை விட முடியாது, ஏன் டைம் மீறி போயிடுத்து. அதனால என்ன, சாப்பிட்ட தீர்த்தம் ஜீரணம் ஆயிடுது. சாப்பிட்ட தீர்த்தம் ஜீரணம் ஆயிடுது, வேற வழியே இல்லையா, கவலைப்படாத. எப்படியும் பகீரதனால இந்த இடம் மறுபடியும் நிரப்பப்படும் சொன்னதுனால தான் அந்த தீர்த்தம் கங்கையினுடைய தீர்த்தமானது பிரவகித்து வந்து அது பகீரதன் பிரயத்தனத்தினால மறுபடியும் அந்த சாகரம் என்பது விளங்கிறது. சகரபுத்திரர்கள் தோண்டிய பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளத்தில் பகீரதன் கொண்டு வந்த பாகீரதி நதி தீர்த்தம் நிரம்பியதினாலே அதற்கு சாகரம் என்னும் பெயர் உண்டாயிற்று. சகரனுடைய பிள்ளைகளினால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளத்தில் தண்ணீர் நிரம்பியது சாகரம் என்று பெயர் பெற்று. அடுத்தது அசுரகபல கிராசினகா, வாதாபி இல்வலன், 2 பேரு. வாதாபிய தளிக பண்ணி போட்டான் இல்வலன். ஜம்முன அகஸ்தியர் ஒரு கட்டு கட்டினார். புரட்டாசி மாசம் முடிஞ்சு கொடுத்து, ஐப்பசி மாசம் தானே, அதுல இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்னு அந்த இல்வலனை வாதாபிய நன்னா வயத்துக்குள்ள சாப்பிட்டார். வயத்தை கிழிச்சுண்டு வெளியில வரணும் வாதாபி. இல்வலன் கூப்பிட்டான், வாதாபி, அவர் வயத்தை கிழிச்சுட்டு வானார். அகஸ்தியர் டக்குன்னு அங்கிருந்து ஒரு ஈனோ பாக்கெட் எடுத்தார், டக்குன்னு வாயில போட்டுட்டார். என்ன, வாதாபி ஜீரணம் ஆயிட்டான். சாப்பிட உட்காரச்சேவே டைஜின், ஜெலுசில், ஈனோ எல்லாத்தையும் சுத்தி பரிசேஷன மாதிரி வச்சுக்கிறோம் இல்லையோ. இத்தினூண்டு சாப்பிட்டா கூட அது அத்தனையும் தேவைப்படுது நமக்கு. அதை யூஸ் பண்ணவர் யாரு, அகஸ்தியர். வாதாபி ஜீர்ணோபவானர், முடிஞ்சு போச்சு. விந்தியஸ்தம்பாரவஹிதகதேஹே விஸ்வகாசாந்த சிந்தோஹோ கும்பீசூனோஹோ அசுரகபலக்ராசினஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா ஷடரிபுதனோஹோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம்
பாதுகே பூர்வகண்யா. அப்பேற்பட்டதான் அகஸ்திய மாமுனிவர் அருளி செய்த உத்தமமான பாஷை தமிழ் பாஷை. அந்த தமிழ் பாஷைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சுவாமி தேசிகன் சாதிக்க. சந்தமிகு தமிழ் மறையோன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா தேசிகன்னா ஒரே சாஸ்கிருத்துல கடாபடா கலக்க பச்சக்க பச்சக்கன்னு அடிச்சுட்டு இருப்பார், அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு. சந்தமிகு தமிழ் மறையோன் தேசிகனுடைய பெயரை. அடுத்தது தேசிகன் என்ன பண்ண தெரியுமா, நாங்கள்லாம் ஒருவேளை வைகுண்டத்துக்கு போனோம்னா அந்த வைகுண்டத்துல போய் என்ன பண்ணுவோம், பல்லாண்டும் பல்லாண்டு பாடுவோமே. நீங்க ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை தான் வைகுண்டத்திலேயே சொல்லுவோம்னு தமிழுக்கு தான் ஏற்றம் கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். அது புரியாத அசட்டத்தனமா பேசிட்டு இருக்கணும். சந்தமிகு தமிழ் மறையோன்னு அவருடைய ஊர் பர. ஒரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன உடன் மருதமடிய ஒரு போரில் தவழ்ந்தன உரி தளவும் அளவில் ஒரு உடுற்று நின்றன. அந்த சந்தசோருமா அலிட்ரேஷன், அழகான பதங்களுடையதான கோர்வை. அப்படி விசேஷமாக அந்த தமிழை அகஸ்தியர் பிரச்சாரம் செய்வதற்காக வந்த சஹ்யமலை, அந்த சஹ்யமலை கரையில சஹ்யமலையினுடைய தாழ்வரையில கமண்டலுவை வச்ச காவேரி தீர்த்தம் இருக்கக்கூடிய கமண்டலு. ஐப்பசி மாசம் அன்றைய தினம் துலா சங்கரமண தினம். சிஷ்யர்களை கூப்பிட்ட, நீங்கள்லாம் ஜாகிரதை, இந்த ஜலம் கீழே சிந்தாமல் பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கட்டும். நான் பக்கத்துல ஸ்வர்ணமுகி நதி இருக்கு, அதுல போய் தீர்த்தமாடிட்டு துலா சங்கரமண ஸ்நானம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு அகஸ்தியர் இவாளை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பினார். பிரம்மதேவர் அங்க வரார். நல்ல காத்து வீசுறது, மனோரஞ்சகமான வேதகோஷங்கள் கேட்கிறது. பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த தாத்ரி நெல்லி மரம் அசைகிறது. அதுக்கு கீழே கமண்டலு வச்சிருக்க நெல்லி மரம் அசைகிறது. அப்ப அந்த காவேரி அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்களை பார்த்து சொன்னான், சிஷ்யர்களே இது சரியான முகூர்த்தம், சோபனமான முகூர்த்தம். இந்த சமயத்துல நான் வெளியில வந்தேன்னு சொன்னா உலகமே இதனால வாழ்க்கை பெறும். ஆகையால மகர்ஷி வரும் வரையிலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்னை இந்த கமண்டலத்திலிருந்து விடுவியுங்கோள்னு காவேரி சொல்ற. அதுக்கு சாட்சியாரு பிரம்மதேவரும் கூட சாட்சியா வந்து நின்றிருக்கார். அவர் கையை கூப்பின்னு சேவிக்கிறதுக்காக. ஏன், பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதான கங்கையை விட மேலானவளான காவேரி வரப்போறாளேன்னு பிரம்மதேவரும் காத்துருக்கார். சிஷ்யர்கள் சொல்றா, சுவாமி அம்மா குரு பத்னி, நீ சொல்ற வார்த்தையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் ஆச்சாரியனுடைய வார்த்தையை உல்லங்கனம் பண்ணியதான பாபம் எங்களுக்கு வரும். ஆச்சாரியன் ஒரு தடவைக்கு 100 தடவை எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார், ஒரு சொட்டு ஜலம் இந்த கமண்டலத்திலிருந்து கீழே சிந்தக்கூடாது, ஒரு சொட்டு ஜலம் சிந்தக்கூடாதுன்னு 100 தடவை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ அந்த கமண்டலத்திலிருந்து வெளியில வரணும்ன்றீங்க. நீங்க கவலைப்படாதே, அகஸ்தியர் தானே, மாமுனிவர் தானே, பெரிய தபஸ்வி தானே, ஒரே வார்த்தை சொன்னா காவேரி, அவர் கிடக்கிறார் நான் பாத்துக்கிறேன்ட்டான். எல்லா இடத்துலயும் இது இருக்கு போல இருக்கு. அதனால அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பார். அதை பத்தி நீ காதல போட்டுக்கார, நான் பாத்துக்கிறேன். ஏன், இதோ பிரம்மா சாட்சி, இதோ 33 கோடி தேவர்கள் சாட்சி, இதோ இங்க இருக்கக்கூடியதான சாட்சார் மகாவிஷ்ணு ஸ்வரூபனான அந்த தாத்ரி நெல்லி மரம் சாட்சி. அகஸ்தியர் வந்தா உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒன்றும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்கோ, ஆகட்டும் இந்த கமண்டல தீர்த்தத்தை சேருங்கன்னு சிஷ்யர்கள் பயபக்தியோட வினயத்தோட வேத கோஷத்துடன் தேவர்கள் புஷ்பவிருஷ்டி வருஷிக்க, ஆகாயத்தில் துந்துபி படகத்வனி வாத்திய மிருதங்கங்கள் நிறுத்த கீத கிண்ணற கிம்புருஷர்கள் ஆட, ரொம்ப விசேஷமாக ஜெய விஜயினி பவா ஜெய விஜயினி பவா என்பதாக எல்லாரும் சொஸ்திவாச்சனம் சொல்லிக்கொண்டே இருக்க, அகஸ்தியருடைய சீடர்கள் அந்த கமண்டலு தீர்த்தத்தை அப்படியே பூமியில் வார்த்தார்கள். எங்க, சாட்சாத் எம்பெருமான் அங்கே நெல்லி மரத்தின் ரூபமாக இருக்க, அந்த நெல்லி மரத்திற்கு இந்த கமண்டலு தீர்த்தத்தினாலே அபிஷேகம் செய்தார்கள். சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் என்பதாக ஸ்ரீசுக்தங்களையும் புருஷ சுக்தங்களையும் உபனிஷத் வாக்கியங்களையும் சொல்லிக்கொண்டு அந்த நெல்லி மரத்திற்கு உயர்ந்ததான இந்த தீர்த்தத்தினாலே அபிஷேகம் செய்ய, அதிலிருந்து காவிரி பிரவகிக்கலானாள். எல்லாரும் ஆச்சரியப்படுறா, புஷ்பங்களை வாரி இறைக்கிறார். அந்த காவிரி மாதாவிற்கு ஜெய், காவிரி மாதாவிற்கு ஜெய் என்பதாக ஜெய விஜயினி பவா ஜெய விஜயினி பவான்னு ஹாஹாகாரம் பண்றா, எல்லாரும் ஆனந்தப்படுறாங்க. ஐப்பசி மாசம், அதுதான் அன்னைக்கு துலா சங்கரமண தினம். அந்த துலா சங்கரமண தினத்துல காவேரியினுடைய உற்பத்தியானது ஏற்பட்டது. லோகமே ஆனந்தப்பட்டது. காவேரி அவள்
எப்ப கமண்டலிலிருந்து வெளியில வந்தாலோ அந்த நெல்லி மரத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்டதோ அதிலிருந்து ஒரு வேகம் எடுத்தால் வேகமாக என்னன்னா தன் அலைகளாகிறதான கைகளினாலே பொன்னையும் முத்துக்களையும் நல்ல யானை தந்தங்களையும் நல்ல புஷ்பங்களையும் அகரு கற்பூரம் பச்சை கற்பூரம் முதலான வாசன திரவியங்களை கொண்டு நேர ஸ்ரீரங்கநாதருடைய திருவடியில கொண்டு சமர்ப்பிக்கிறாளாம். ஸ்ரீரங்கநாதருடைய திருவடிகளில் கொண்டு சமர்ப்பிக்கிறாளாம். சமுத்திரராஜனை நோக்கி அவள் பிரவகிக்க ஆரம்பித்தாள். அகஸ்தியர் முடிச்சுட்டு வந்தா ஸ்ரீ பார்த்தா அந்த கமண்டல் உள்ள தீர்த்தங்காலம். ஹே ஸ்ரீடர்களே, இவ்வளவு தூரம் நான் சொன்னேன், ஏண்டா அப்படி பண்ணேன்? எங்களுக்கு தெரியாது சுவாமி, க்ஷமிக்கணும், எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீர் சொல்ற வார்த்தை எங்களுக்கு முக்கியம், அதே மாதிரி குருபத்திரியினுடைய வார்த்தையும் முக்கியம். நாங்க என்னதான் பண்ண முடியும்னு காவேரி சொன்னா, சுவாமி கோவிச்சுக்காதீங்க, எம்பெருமானுடைய நியமனம். இதோ பிரம்மாதி தேவர்கள்லாம் இருக்கா, அவளுடைய திவ்ய நியமனம். அந்த நியமனத்தினால்தான் இமயமலையிலிருந்து நான் இங்கே உம்முடைய கமண்டலத்தில் வந்து சேர்ந்தேன். இப்பொழுது இந்த இடத்திலிருந்து நான் பிரவகிக்க வேண்டியது பெருமானுடைய திருவுள்ளம். இந்த நெல்லிமரத்திற்கு அபிஷேகம் செய்த தீர்த்தமாகத்தான் நான் பிரவகிக்கிறேன். அகஸ்தியர் சிரிச்சுட்டே சொன்னார், அம்மா, சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வருடைய திருவுள்ளம் எனக்கு தெரியும் அம்மா. இருந்தாலும் மனைவி நீ, அதனால உன்னை நான் பிரிந்தேனே என்னும் ஒரு வார்த்தை என் அந்த பிரிந்தேனே என்னும் ஒரு ஏக்கம் என் உள்ளத்தில் இருந்ததினாலே இப்படி பேசினேன். சாதுபத்ரே ஸ்ருதம் சர்வம் சர்வம் ஜானாமி பௌர்விகம். அங்கதான் சொல்றேன், வாழி காவிரி. அகஸ்தியர், சாதுபத்ரே ஸ்ருதம் சர்வம் சர்வம் ஜானாமி பௌர்விகம். இதற்கு முன்பாக நடந்தது அனைத்தும் எனக்கு தெரியும். எந்த காரணத்தினாலே பெருமாள் உன்னை சிருஷ்டித்தார், பிரம்மதேவரிடத்தில் உன்னை கவேரராஜனிடத்தில் அளித்தார், அது தெரியும். உன்னிடத்தில் மனைவி என்னும் பிரீதியினாலே உன்னை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்னும் குதூகலத்தினாலே நான் சில வார்த்தைகள் பேசினே தவிர்த்து, நீ என் கமண்டலிலிருந்து பிரவகித்ததினாலே எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. கச்சத்வம் லோகரக்ஷார்த்தம் அனுஜ்ஞாதா மமாமிச்ச. நான் உன்னை தடுக்க மாட்டேன், உன்னுடைய பிரவாகத்திற்கு இனி தடையே இல்லை. அகஸ்தியருடைய மங்களாசாசனம். கச்சத்வம் லோகரக்ஷார்த்தம், லோகரக்ஷார்த்தம் கச்சத்வம், லோகத்தை ரட்சிப்பதற்காக, லோகத்தை வாழ்விப்பதற்காக நீ பிரவகிப்பாய். கச்சத்வம் லோகரக்ஷார்த்தம் அனுஜ்ஞாதா மமாபிச்ச, என்னாலேயும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறாய். ஹரிபாதாப்ஜ சம்பூதம் சங்கதீர்த்தமிதி ஸ்ருதம். இங்கே 2 தீர்த்தங்கள் சேர்ந்திருக்கின்றன. என்ன? பிரம்மதேவர் சங்கத்தினாலே தீர்த்தத்தை எடுத்து அந்த நெல்லிமரத்திற்கு சேர்த்தார். காவேரியினுடைய தீர்த்தம் அந்த நெல்லிமரத்திற்கு சேர்க்கப்பட்டது. ஒன்று சங்க தீர்த்தம் என்று பெயர் பெற்றது, மற்றொன்று ஆமலக தீர்த்தம் என்பதாக பெயர் பெற்றது. இது இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த காவேரியில் ஹேமாவதி என்னும் புண்ணிய தீர்த்தமும் கபிலை என்னும் புண்ணிய தீர்த்தமும் ஒன்றாக சங்கமிக்கப் போகின்றன. முதல் நாள் உபன்யாசத்தில் கபிலை சங்கமத்தில் குஞ்சா நரசிம்ம சுவாமி சன்னிதானத்தில் எப்படி காவிரியும் கபிலியும் ஒன்றாக சங்கமிக்கின்றன அது சொல்லியிருக்கேன். ரொம்ப ஆச்சரியகரமான விற்த்தாந்தம். அதெல்லாம் சேஷ தர்மத்தில் இருக்கு. அதேதான் ராமநாதபுரத்தில் அந்த கோகர்ப்பம், அந்த கோகர்ப்பத்துக்குள்ள புகுந்து வெளியில் வருவதனால காவேரியில வெள்ளம் வந்துருச்சுன்னா அந்த கோகர்ப்பத்தை சேவிக்க முடியாது. காவேரியில வெள்ளம் குறைஞ்சதுனால்தான் அந்த பசுமாட்டு வயத்துக்குள்ள போயிட்டு நம்மளால வெளியில வர முடியும். ஹரிபாதாப்ஜ சம்பூதம் சங்கதீர்த்தமிதி ஸ்ருதம். சங்காம்பு, அம்மா, ஹரியனுடையதான திருவடி சம்பந்தத்தினாலேயும் சங்காம்புஹர்ணயஸ்மாத் பிராமிதம் கேசவோபரி, ஒன்று சங்க தீர்த்தம் என்பதாகவும் மற்றொன்று ஆமலக தீர்த்தம் என்பதாகவும் புகழத்தக்கது. இதமேவ மகாதீர்த்தம் சஹ்யாமலக சங்கீதம். இது மகாதீர்த்தம், சஹ்யஜா சஹ்யஜாம்பு என்று பெரியோர்கள் எல்லோரும் கொண்டாடட்டும். கவேரராஜனுடைய பெண்ணாகையினாலே காவேரி என்றும், நன்கு காற்றை வளர்த்து விசேஷமாக தண்ணீர் பிரவாகத்தை உடையவளாகினாலே நீ மருத்விருதா என்றும், ஹேமாவதியினுடைய சம்பந்தத்தை பெற்றவளாகினாலே நீ பொன்னியாறு என்றும் போற்றுதலுக்கு உரியவளாய் திகழப் போகிறாய் என்று
விசேஷமாக அந்த அகஸ்தியர் காவேரிய ஸ்தோத்திரம் பண்ணினார். ஹே ஹரிச்சந்திரா, இவ்வளவு பெருமை பெற்றதான அந்த காவேரி ஐப்பசி துலா சங்கிரமணத்தில் உற்பத்தியானது. அதனால் துலா மாசம் முழுவதுமே காவேரிக்கு பெருமை உண்டு. அத்தகைய காவேரியில் நீ ஸ்நானம் செய்வதினால் உனக்கு ஏற்பட்டதான தோஷத்திலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்ளலாம் என்று அகஸ்தியர் சொன்னார். ஹரிச்சந்திர மகாராஜா ஆச்சரியப்பட்டான். பிரணாம நமஸ்காராதிகள் செய்தான். துலா மாசத்தில் காவேரியில் தீர்த்தாமாடினான். பின்னர் அவனுடைய மனோரதத்தின்படியாக உத்தமமான அஸ்வமேதம் முதலான புண்ணிய யாகங்களை செய்து அந்த ஹரிச்சந்திர மகாராஜா உயர்ந்த லோகத்தை அடைந்தான் என்று சொல்லி, இது காவேரியினுடைய மகாத்மியம். ஸ்காந்த புராணாந்தர்கத ஆக்னேய புராணாந்தர்கதமான காவேரி மகாத்மியம் என்பதாக பெரியோர்கள் இந்த துலா மாசத்தில் இந்த மகிமையை கொண்டாடுகிறார்கள். காவேரியினுடைய பெருமையை பேசுகிறார்கள். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நாளில் சென்று ஏதாவது ஒரு காவேரி படித்துறையில், இந்த தீர்த்தம் இந்த ஊர் அந்த ஊருன்றதான வித்தியாசம் இல்லாமல் ஏதோ ஒரு காவேரி படித்துறையில் நாம் துலாஸ்தானத்தை செய்து கிரமமாக ஸ்லோகங்களை சொல்லி சங்கல்பங்களை சொல்லி காவேரியை தியானம் பண்ணிட்டு அங்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்து நாம் எல்லா விதமான நற்பலன்களையும் அடையணும். இந்த துலா மாசத்துல துலா காவேரி மாகாத்மியம் கேட்டு எல்லாரும் சகல சேமங்களையும் அடைய எம்பெருமானான மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்துக் கொள்வோம். எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே உடல் என் கண்ணன் நாமன். பிரகலாதன் சொன்ன வார்த்தையை கேட்டான் இரண்யகசிபு. கோபம் வந்தது. ஹே பிரகலாதா, இந்த தூளுக்குள்ள உன்னுடையதான அந்த ஹரி இருக்கானா பார்க்கிறோம் பார். அளந்திட்ட தூளை அவன் தட்டவாங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க உருவாய் உளந்தொட்டை இளையன் உன்மார் முகம் பிளந்திட. விரைவில் உங்கள் ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலில் அஹோபில க்ஷேத்திர மகாத்மியம் காத்திருங்கள். இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.